நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே எரிந்து கருகிய காரில் இருந்து 4 சடலங்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவத்தில் அந்த கார் சென்னையை சேர்வதுடையது என்பது தெரிய வந்துள்ள நிலையில் குடும்பத்துடன் தற்கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே பெட்டைக்குளம் ஆத்தங்கரை பள்ளிவாசல் காட்டுப்பகுதியில் இன்று கார் ஒன்று காலை முற்றிலும் எரிந்த நிலையில் காரில் அடையாளம் காண முடியாத அளவில் எரிந்த 4 உடல்கள் மீட்கப்பட்டது. இது குறித்து திசையன்விளை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முதல் கட்ட விசாரணையின் போது காரின் சேஸ் எண்ணை ஆய்வு செய்ததில் சென்னை நந்தம்பாக்கம் பெரியார் நகரைச் சேர்ந்த முகமது ரஃபி என்பவருக்கு சொந்தமானது எனவும் இவரது மனைவி பெயர் சையது நசரின் பாத்திமா எனவும் தெரிய வந்தது. ரஃபி கடந்த 4 மாதம் முன்பு சென்னையில் உள்ள தனது சொந்த வீட்டை கடன் பிரச்சனை காரணமாக விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக இப்பகுதியில் தனது காரில் குடும்பத்துடன் உலா வந்துள்ளார். மேலும் நேற்று இரவு நடந்த ஆத்தங்கரை பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகையிலும் கலந்து கொண்டது தெரிய வந்துள்ளது. இது போலீசாரின் சிசிடிவி விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கடன் பிரச்சனை காரணமாக அவரது குடும்பம் தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் முதற்கட்ட விசாரணையில் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.